அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்றைக்கி நம்ம ஒரு தரமான 18+ படத்தை பார்க்க போகிறோம். மூவி நேம் அடோர். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் 2 ஃப்ரெண்ட்ஸு விளையாண்டுட்டு பீச் பக்கத்தில் போகிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின்ஸ். இவங்களோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ் அண்டு ரோஸ். இவங்க 2 பேருமே பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத கதைக்கு போக போக உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் வளர்கிறாங்க. இவங்களோட பொழுதுபோக்கே பீச்சில் ஜாலியாக விளையாடுறது, பீச்சில் தன்னோட இரவுகளை கழிக்கிறது, இந்த மாதிரி தான் இவங்களோட பொழுதுபோக்கே இருக்குது. இவங்க சின்ன வயசுலேருந்தே நெருங்கி பழகி கிட்டத்தட்ட இவங்களுக்கே சின்ன குழந்தைங்க ஆகிற வரைக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு வந்து அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின்ஸான லிஸ்ஸும் ரோஸும் பயங்கர ஒரு இன்னசென்ட்டான ப்ளே பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில் கல்யாணம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறமேலு ஒரு ஃப்ரேமை கட் பண்ணி காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, லிஸ்ஸோட கணவர் இறக்குற மாதிரி. அந்த இறப்பு கடைசி நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமேலு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொட்டை தலையையும் ஒரு ஆளையும் காட்டுறாங்க. இவங்க யார் அப்படின்னா, அந்த மொட்டை தலை வந்து ஒரு ஒன் சைடாக லிஸ்ஸை லவ் பண்ணுறவர். ஆனால் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்சிடெண்ட் நடக்கும். அதெல்லாமே ஒரு ஃபன்னாகவே இருக்கும். பக்கத்தில் இருக்கவர் தான் நம்ம ரோஸோட கணவர். இவங்க 2 பேருமே டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாரு, என்ன பண்ண போகிறான்னு தெரில அந்த பையன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பையனுக்கு இதுதான் நம்ம லிஸ்ஸோட பையன். அந்த லிஸ்ஸோட பையனுக்கு வந்து இவனை அந்த மொட்டை தலையனை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. இதெல்லாம் அப்படியே போயிட்டுருக்க 2 சின்ன பசங்க நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா நம்ம லிஸ் அண்டு ரோஸோட குழந்தைங்க தான். இவங்க இவ்வளோ பெரிய பசங்கள் ஆனதுக்கப்புறமேலு அவங்க கணவர் லிஸோட கணவர் விட்டுட்டு போனதை ரொம்பவுமே இரங்கலாக தெரிவிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட லிஸோட பையன் எல்லாமே ரொம்பவுமே உடஞ்சி போய் நின்று பார்த்துட்ருப்பான். இந்த சின்ன வயசில் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா, ஸோ அதனால் வந்து நின்று கடலையே வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறமேலு அவங்க அம்மா வந்து நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உணர்வுகளால் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு போவான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். என்ன அப்படின்னா, சின்ன பசங்களாக இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போகிறது ரொம்பவுமே ஒரு ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்கும். இருந்தாலுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்னால் அவங்க 2 பேருமே கிட்ட வந்து ரோஸ் வந்து சொல்கிறாங்க, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் வந்து கடந்து போகுது. இவங்க எப்படி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரி தான் இவங்க பசங்களும் ஒன்றாவே வளர்கிறாங்க, ஒன்றாவே இது பண்ணுறாங்க. ஆனால் இது ரோஸோட கணவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படின்னா லிஸும் ரோஸும் வந்து ரொம்பவுமே நெருக்கமாக இருக்கிறது வந்து அவரோட ரோஸோட கணவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காதனால ஒரு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் எப்பயுமே, இவங்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. அப்படியே காலங்கள் போகுது. அவங்க 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பொழுதுபோக்கு என்னென்னா தண்ணியில் வந்து ஸ்கேட்டிங் பண்ணுறது தான். அவங்களுக்கு அதுதான் ரொம்பவுமே பிடிச்ச விஷயமே. அப்படியே தண்ணியில் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. அப்படியே ஃப்ரேமை கட் பண்ணால் அவங்களுமே பெரிய பசங்களாக ஆயிடுறாங்க. ஸ்டார்டிங்கில் சின்ன பசங்க இருந்தவங்க பெரிய பசங்க ஆனதுக்கப்புறமேலு எப்படியெல்லாம் கதை மாறப்போகுது அப்படிங்கிறது போக போக உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஏன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா பின்னாடி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே கதையை கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. 2 பேருமே வளர்ந்துட்டாங்க இல்லையா, அதே மாதிரியே ரோஸுக்கும் லிஸுக்கும் கண்டிப்பாக வயசாக இருந்திருக்கும் இல்லையா, அவங்களும் பீச்சில் இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. தன்னோட குழந்தைகள் வளர்ந்ததை இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்ன நடந்துச்சு, என்ன ஏது நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமேலு ஒரு ஃப்ரேமை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேருமே ஜாலியாக பேசிட்டு ஃபைனலாக வந்து குளிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அப்படின்னா அவங்க எப்பயுமே கடலில் குளித்தா வந்து பாத் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குளிச்சிட்ருக்காங்க. மேலே அவங்க பெற்றோர்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மா 2 பேருமே சேர் போட்டு உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமேலு நைட் ஆகுது. நைட்டு போயிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோ பாரு, இதுதான் 2 பேர் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து லிஸும் ரோஸும் வந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பசங்க 2 பேர் வராங்க. 2 பேர் வந்துட்டு இந்த பாருங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்கள் சின்ன வயசில் இப்படி
இப்படி தான் விளையாண்டுட்டு இருந்தீங்க, இதே மாதிரி தான் சின்ன வயசில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்பவுமே ஃபன்னாக ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம லிஸோட பையனுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவனோட தந்தை வந்து சின்ன வயசில் இறந்து போயிட்டார் இல்லையா, அதை நினச்சி ஒரு ஓரமாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்களோட அம்மா போயிட்டு எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. அப்படியே ஃப்ரேமை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க 4 பேருமே நைட்டில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ரொம்பவுமே சாதாரணமான விஷயம். அவங்க 4 பேருமே ட்ரிங்க் பண்ணிவிட்டு கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது நிறைய ஃபன்னான விஷயங்கள் எல்லாமே பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரோஸோட கணவர் வராரு. கணவர் வந்ததுக்கப்புறமேலு லிஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுறாங்க. வெளியே போனதுக்கப்புறமேலு ரோஸோட கணவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, லிஸ் வந்து அவனோட பையனை கூப்பிட்டாரு. இல்லை நான் வரல, நான் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். சரி அப்படின்ட்டு லிஸ் வந்து தனியாக வெளியே போயிடுறாங்க. ரோஸோட கணவர் வந்து பேசுகிறாரு. எனக்கு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதுவும் சிட்னியில் அப்படின்னு சொல்கிறாரு. சிட்னிங்கிறது ரொம்ப தொலைவில் இருக்க ஒரு பிளேஸு. ஆக்சுவலாக இவங்க வந்து பீச் ஓரத்தில் இருக்காங்க இல்லையா, ஆனால் வந்து வேலை கிடச்சிருக்க வந்து சிட்னியில் ஒரு தொலைவான பிளேஸில். அதனால் வந்து அவர் ரோஸோட கணவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு சிட்டிக்கு போயிடலாம், சிட்னி போயிட்டு அங்கே என்னோடய ட்ரீம் ஜாப் இது, ஸோ நம்ம எல்லாருமே திங்ஸ் எல்லாமே வெக்கேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ரோஸ்க்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. என்ன அப்படின்னா, அவங்க சின்ன வயசுலேருந்தே இதே இடத்துல தான் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் திடீர்னு இப்படி சொல்லுவோம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறமேலு இவங்க ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லிஸ்கிட்ட இந்த மொட்டை தலையை கடலை போட்டுட்ருக்கான். வாங்கலையா நம்ம டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் எனக்கு இன்றைக்கி பர்த்டே, நான் உங்களுக்கு டின்னர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேணாம் அப்படின்ட்டு அதை தட்டி கழிச்சிட்றாங்க. அதுக்கப்புறமேலு இன்னுமே அந்த டாபிக் வந்து போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி சிட்னி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் வந்து ஒத்துக்கவே இல்லை. இதுக்கிடையில் ரோஸ்கிட்ட நீங்கள் 2 பேரும் லெஸ்பியனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கணவர் கேட்குறாரு. இது எப்படி உங்களால் கேட்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஸோட கணவர் மட்டும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியாக போகிறாரு. அதுக்கப்புறமேலு அந்த ரோஸ் வந்து தன்னோட தனிமையை கழிக்கிறதுக்காக பீச்சில் அப்படியே நீந்திட்டு போகிறாங்க. நீந்திட்டு போயிட்டு அந்த பலகையில் பார்த்தா லிஸோட பையன் படுத்திருக்கான். அவங்க 2 பேருமே ஒரு கண்ணால் உணர்வுகளை பேசிக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, அதுக்கப்புறமேலு கட் பண்ணால் நைட்டில் காட்டுறாங்க. நைட்டில் வந்து 4 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. அதுவும் லிஸும் ரோஸோட பையனும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் அது வந்து ரோஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன அப்படின்னா, டச் பண்ணி பண்ணுறது வந்து கொஞ்சம் மிஸ்பிஹேவிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோடய பையன் தான் அப்படின்ட்டு லிஸும் அதை கடந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமேலு ஒரு தரமான பேட்டிங் சீன். என்ன அப்படின்னா, ரோஸும் லிஸோட பையனும் ஒரு தரமான சம்பவம் பண்ணுறாங்க. அவங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கனால அவங்க எல்லாம் மீறி போகிறாங்க. இதை வந்து நம்ம ரோஸோட பையன் பார்த்துட்றான். என்ன அப்படின்னா, அவங்க ரூம்லேருந்து அவங்க அம்மா வர்றதை வந்து பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகிடுறான். ஷாக் ஆகிட்டு அதை போயிட்டு லிஸ்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்மளோட அம்மா இப்படி பண்ணால் நம்மளும் அவனோட அம்மாவை பண்ணுவான்னு சொல்லி கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அது வந்து லிஸ்க்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஏன் இப்படியெல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணுற, இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களும் யோசித்து பார்க்குறாங்க, தனிமையாக யோசிக்கிறாங்க, ஆஃபீஸில் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது எப்படி இப்படியெல்லாம் ரோஸ் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறாங்க. யோசித்து பார்த்ததுக்கப்புறமேலே இவங்களும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. சரி, அவளே இப்படி பண்ணுறா, நம்ம பண்ணுறதுல என்ன அப்படிங்கிறது ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி ரோஸோட பையனும் வந்து தனிமையில் இருக்கனால இங்கே வந்து படுத்துங்கிறேன்னு சொல்லிக்கிறான். அதுக்கப்புறமேலு 2 பேருமே வந்து பயங்கர க்ளோஸ் ஆகுறாங்க. க்ளோஸ் ஆகிட்டு பயங்கரமான ஒரு பேட்டிங் சீன் நடக்குது இங்கேயும். இதை முடித்ததுக்கப்புறமேலு ரோஸ் வந்து கேட்குறான், எங்கே நைட் இருந்த அப்படின்ட்டு. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதை தான் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸோட பையன் வந்து சொல்லுவான். சொன்ன உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க. அவனை அடிச்சுட்டு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமேலு ரோஸ் வந்து லிஸோட ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்களோட பேச ஆரம்பிப்பா. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கன்னு தெரியுதா அப்படின்னு 2 பேருமே கான்வர்சேஷன் வைப்பாங்க. அதில் வந்து 2 பேருக்குமே ஒரு உடன்பாடு இருக்கும். என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஸோ அதனால் வந்து இது இனிமேல் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ரோஸ்கிட்ட வந்து
அவங்களால அதை வந்து நிறுத்த முடியாது. என்ன அப்படின்னா மறுபடியும் ரோஸும் லிஸோட பையனும் ஒரு தரமான பேட்டிங் சம்பவம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா அவங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் திருப்பியும் வந்து செக்ஸில் வந்து இன்டர்ஃபியர் ஆவாங்க. அப்படியே ஃப்ரேமை கட் பண்ணால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரோஸோட பையனும் லிஸும் வந்து தப்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னடா இது 2 பேருமே இப்போ தான்டா பேசிகிட்டு இருந்தீங்க, இதை நிறுத்திடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க 2 பேருனாலுமே நிறுத்த முடியாது. அதையும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன், நீ நல்லா ஃபீல் பண்ணுறியா, சரி ஓகே 2 பேருமே சேர்ந்து நல்லா ஃபீல் பண்ணுவோம். இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸோட ஹஸ்பண்ட் வந்து சிட்னிலேருந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. சரி வா நம்ம அங்கே சிட்னிக்கே போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. இல்லை அப்படின்னா நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. அதுக்கும் ரோஸ் வந்து இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு இந்த பிளேஸ் ரொம்பவுமே பிடிக்கும், ஸோ இந்த பிளேஸை விட்டு நான் வர மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸோட கணவர் கிளம்பிடுவார். இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா பீச்சில் படுத்துருக்கும்போது எப்பயும் போல் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. பயங்கரமாக சண்டை போட்டு கிட்டத்தட்ட ரோஸோட பையன் காலெல்லாம் கடிச்சு வச்சிடறாரு. லிஸோட பையன் கடிச்சு வச்சதுக்கப்புறமேலே இவங்க பதறிடுறாங்க. ஏன் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது 2 பேருமே மறுத்துட்டு எதுவும் பேசாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறமேலே உள்ளே போய் பார்த்தா இந்த மொட்டை தலைவன் வர இடையில வந்து ஏதாச்சும் அடிபட்டிருக்கா, என்னாச்சுன்னு, இல்லை பாறையில் அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமேலே 2 பேருமே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறமேலே 2 பேருமே பிடிக்காம எந்திரிச்சு போயிடுறாங்க. எந்திரிச்சு போனதுக்கப்புறமேலு பேரண்ட்ஸ் 2 பேருமே பார்க்குறாங்க. சரி ஓகே இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்ட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறமேலு இந்த மொட்டை தலையன் லிஸோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து ரோஸ் நீ எங்கே தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டு அவன் ஒரு விஷயம் சொல்கிறான், நான் அவங்கள லவ் பண்ணுறேன், லிஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இது 2 பேருமே செம்ம சிரிப்பாக இருக்குது. அதுக்கப்புறமேல பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பை ரொம்ப ஜாலியாக கொண்டு போகிறாங்க. 4 பேருமே ரொம்ப ஜாலியாக அந்த மரக்கட்டையில் படுத்து என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரேமே பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறமேலு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆனதுக்கப்புறமேலே இவங்க 2 பேருமே பெரிய பசங்க ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கு போகிற இடத்துல வந்து ரோஸோட பையனுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றான். ஆனால் லிஸுக்கு வந்து இதில் சுத்தமாக உடன்படலை. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நினைக்கிறான் அப்படின்னா ரோஸோட பையன் வந்து தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறத வந்து சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு திங்க் பண்ணுறான். இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸோட பையனுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ரோஸோட பையனும் அந்த பொண்ணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இது மூலிமா குழந்த கூட பிறக்குது. அதெல்லாமே தந்தைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாக்கெட்டு அப்படியே இங்கே கட் பண்ணால் ரோஸும் லிஸோட பையனும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே முடிவு பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க பெரிய பசங்க ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி வேணும், அதனால் நம்ம விளைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால அந்த நினைவுகளை கட்டுப்படுத்த முடியல. சரி இப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ரோஸோட பையனுக்கு வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வருது. அந்த ஃபங்க்ஷனுக்கு லிஸும் அவனோட பையனும் வந்து போகிறாங்க. போயிட்டு அங்கே ஃபங்க்ஷனில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்பொழுது லிஸுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னா அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னான் இல்லையா. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரோஸோட பையன் வந்து நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு லிஸ்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அதை கேட்டு லிஸ் ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம நினச்சது தப்பாக போச்சு, ஆக்சுவலாக அவங்களும் ஒரு மேரேஜ் லைஃப் இந்த மாதிரியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்றாங்க போல் அப்படின்ட்டு அப்போ ரியலைஸ் பண்ணுறான். இருந்தாலும் அவளால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. ரோஸும் லிஸும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அவங்களும் பெரிய பசங்க ஆகணும், அவங்களும் நம்ம பேத்திங்களை வந்து நம்மளும் இது பண்ணணும், பேர குழந்தைங்க நம்மளுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேலு ரோஸோட பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு பொண்ணு வந்து லிஸோட பையன் மேலே அட்ராக்ஷன் ஆகுது. இதை ரோஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு அவங்களும் சரி ஓகே இது நடக்கிறதான், இது ஃபேக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்றாங்க. ஆனால் லிஸோட பையன் வந்து நைட்டு போய் கதவை தட்டுறான். இல்லை என்னால் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திறக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறமேல தனியாக ஸ்கேட்டிங் பண்ண கடலுக்கு போகிறவன் அடிபட்டு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனால் ரோஸ் உன்னை பார்க்க வந்திருக்கா அப்படின்னு. இல்லை எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு லிஸோட பையன் சொல்லிடுறான். அந்த லவ் பண்ணுற பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் தான் வந்து லிஸோட பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா. ஹெல்ப் பண்ணி முடித்த உடனே 2 பேருக்குமே கல்யாணம் ஆகுது. கிட்டத்தட்ட காலங்கள் வந்து கடந்து போகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்குமே குழந்தைங்களே வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து காலங்கள் கடந்து போகுது. அப்புறம் கொஞ்சம் இயர்ஸ் போனதுக்கப்புறமேல காட்டுறாங்க, இவங்க ஃபேமிலியோட வெக்கேஷன் போயிருக்காங்க.
சொல்லப்போனால் லிஸோ ரோஸும் பாட்டிங்களே ஆயிட்டாங்க. 2 குழந்தைங்களுக்கு பாட்டிங்களே ஆயிட்டாங்க. அவங்க 4 பேருமே போயிட்டு பீச்சில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது தான் அவங்க ஒய்ஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ரோஸோட பையன் லிஸோட பையனோட ஒய்ஃப்ஸுக்கு வந்து டவுட் வருது. என்ன அப்படின்னா, இவங்க பேசுகிறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்ட்டு ஒரு டவுட் வருது. இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தவங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள மட்டும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க மீதி இருக்க 4 பேருமே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க, சும்மா ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேலு கட் பண்ணால் நைட்டு ஒரு தரமான சம்பவம். என்ன அப்படின்னா, நம்ம லிஸ் கூட ரோஸோட பையன் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் பேட்டிங் சீனை. இதை வர லிஸோட பையன் பார்த்துறான். பையன் பார்த்துட்டு வந்துட்டு நீ மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்கிறேன்ட்டு ரோஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் அவன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருப்பான். இந்த மாதிரி பண்ணுறான் பிடிக்கிறான் அப்படின்ட்டு. இது எல்லாமே அங்கே அவங்க மருமகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கேட்டுறாங்க. கிட்டத்தட்ட அப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது, ஓகே இவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க போல் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ட்டு ரோஸோட மருமகள் கேட்கும்பொழுது, ஆமாம் உன் புருஷன் வந்து என்னோடய அம்மா மேலே இன்டர்ஃபராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே செம்ம ஷாக்கிங்கு. அதுக்கப்புறமேலு நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மருமகள் 2 பேருமே குழந்தைங்கள கூட்டிகிட்டு இனிமேல் இந்த சைடே வர மாட்டோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் அந்த லிஸோட பையன் வந்து தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுறான், நம்ம பண்ணுறது தப்பா இல்லையான்னு தெரியல அப்படின்ட்டு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி 2 பேருமே பேசிக்கிறாங்க. ரோஸும் லிஸும், இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் முடியல, என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே கேவலமான விஷயந்தான். சரி ஓகே, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா ஃபைனல் ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த மரக்கட்டையில் 4 பேருமே தூங்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த படத்தோட கதையில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேட்டிங் சீன் வரும். எல்லாமே தரமாக இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு 18+ இருக்கவங்க மட்டும் பார்த்துக்கோங்க, ஃபேமிலியோடு பார்த்து. அப்புறம் நான் பொறுப்பில்லை விளைவுகளுக்கு. சரி ஓகே, எது எப்படியோ படத்தோட கதை பார்த்தோம் அப்படின்னா, இவனோட அம்மாவை அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதும், அவனோட அம்மாவை இவனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதும் தான். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க.